ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் போகுது. அதாவது விஷால் வந்து உங்களுக்கே தெரியும், வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு அந்த டாப் 8ல் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, என்னை வந்துட்டு அதில் வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு மேனேஜர்ஸ் தனியாக ஒர்க்கர்ஸ் தனியாக அவங்க பிரிக்கும்போது சொல்லியிருந்தாரு, இல்லை நான் அந்த டீமுக்கு போகிறேன்னு விடலை. இப்போ என்னென்னா அவருக்கு மைண்டு ஃபுல்லாக வந்து மேனேஜர்ஸாக இருக்க பிடிக்கல. உண்மை என்னென்னா அவருக்கு டாப் 8ல் வர்றதுக்கு பிடிக்கல. ஆனால் உண்மை என்னென்னா டாப் 5ல் வர்றதுக்கு பிடிக்கலப்பா. அதான் உண்மை. அவருக்கு அங்கே இருக்க பிடிக்கல. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து நீங்கள் விஷால் ரசிகர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் அவருக்கு ஓட்டு போட்டு, இப்போ ஓட்டு போடல, அவர் லாஸ்ட்டுக்கு வந்துட்டார். பட் இருந்தாலும் அங்கே வந்து அவர் பண்ணுற வேலைகள், ஏன்னா நேற்று ஃபுல்லாக அவர் ஒன்றுமே பண்ணல. சரி இன்றைக்காவது எதாவது பண்ண வரோம் பார்த்தா இப்பயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற டீமுக்கு துரோகம் தான் பண்ணுறாப்புல. என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை அப்படியே பண்ணுங்கள். 3 பேரை செலக்ட் பண்ண சொல்கிறாங்களா, 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுங்க. அவங்களும் அதில் வந்துட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா செலக்ட் பண்ணட்டும். வர அந்த ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் என்ன தான் பண்ணுறாருன்றதை பாருங்கள். அவங்க சப்போஸ் நல்லா பண்ணாங்கன்னா எங்களுக்கும் அவங்கள மாதிரி நல்லா பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்கன்ற மாதிரி ரிக்வஸ்ட் வைங்க. சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க பண்ணலை அப்படின்னா இதுதான் சான்ஸு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் வந்துட்டு எங்களுக்கு ஃபேவராக இல்லை, அவர் உங்களுக்கு மட்டும்தான் ஃபேவராக இருக்கார், நாங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டுது, எங்களுக்கு எல்லாமே அகென்ஸ்டாக தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அங்கே வந்து ப்ரொடெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. அப்போது இது மூலமாக என்ன ஆகுனா, இந்த யூனியன் லீடருக்கு போய் ப்ரெஷர் வரும், யூனியன் லீடர் அங்கே போய் சொல்லுவான், மேனேஜ்மெண்ட் உள்ளே வரும், இப்படியே ஒரு பெரிய கலவரமாகும். செம்மையாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் முன்னாடியே வந்துட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா இது எப்படி இருக்கும், ஓகே அதான் போகுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. பட் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் யார்? மேனேஜர். இது எப்படி இருக்குன்னா, என் கண்ணை வந்துட்டு கரெக்டாக வந்து நான் உட்காந்துட்ருக்கேன், நீ கரெக்டாக 2 விரல் எடுத்துக்க, என் கண்ணுக்கு நேராக வா, மூக்குக்கு மேலே இருக்கணும், நீ பாட்டுக்கு வந்து வாயில் குத்திட்டேன்னா கண்ணு குத்தாது, அந்த மாதிரி இருக்குது. உங்கள் விரலை வச்சு உங்களே குத்துறதுக்கு இங்கே ஒரு பிளானு. இதை மாதிரி எங்கன்னா நடந்திருக்குமா? நடக்குது, வேறு வழி கிடையாதுயா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. சார் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே விஜய் விஷால் மேனேஜர்ஸ் டீமுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளானை வந்துட்டு லேபர்ஸ் டீமுக்கு ஒரு மேனேஜரே சொல்லிக் கொடுக்குறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.